முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான செம்மண் குவாரி வழக்கில் ஏப்ரல் 2ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என மாவட்ட நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. செம்மண் குவாரிகளில் அனுமதியின்றி மண் அள்ளியதாக, இதனால் 28 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக கூறி வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் ஏப்ரல் 2ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரத்தில் அளவுக்கு அதிகமாக செம்மண் எடுத்து இழப்பு ஏற்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவர் மகனும் திமுக எம்பியுமான கௌதம சிகாமணி மீது வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் ஏப்ரல் 2ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.